நீதித்துறை பதவி நியமனங்கள் மற்றும் நீதித்துறையில் தலையீடு இருப்பதாக கூறப்படும் விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்த அரச விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள பிகேஆர் கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் பாசிர்கோடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்களின் நடவடிக்கைகளினால் ஏற்பட போகும் விளைவுகளை சந்திக்க அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். நீதித்துறையின் நேர்மை குறித்து கவலைகள் எழுந்துள்ளன என்பதை தாம் ஒப்புக்கொண்டாலும் பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிஜி ரம்லி தலைமையிலான அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரச விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது அரசியல் ரீதியிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும், குறிப்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் அது அழுத்தத்தை கொடுக்கும் என்றும் ஹசான் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் அந்நடவடிக்கை நீண்ட காலத்திற்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்துள்ளனரா என்பது தெரியவில்லை. மேலும் உண்மையான சீர்திருத்த சிந்தனைப்பாடுகள் வேண்டி அவர்கள் செயல்படுகின்றனரா அல்லது தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்காக அவ்வாறு செய்கின்றனரா என்பதும் புரியவில்லை. அவர்களின் அந்நடவடிக்கை முற்போக்கானது என்றும் தீவிரமானது என்பதோடு மக்களின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக விளங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதில் ஆபத்தும் கலந்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர், பிகேஆர் தலைவராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் அன்வாருக்கு எதிராக ஒரு நேரடி கலகமாக இதனை கருத வேண்டி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததில்லை என்று பிகேஆர் கட்சியைச் சேர்ந்தவரான ஹசான் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.